கைஸ், நீங்கள் ஷ்ரிம்ப் வளர்க்குறீங்களா? கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஷ்ரிம்ப் வாங்கி நம்ம டேங்க்கில் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெட்டு ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னாக்கா எக்கு வச்சுருக்கு. இதை வந்து நான் அந்த க்ளோஸ் அப்பில் எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வகையாக ஒரு ஆங்கிளில் வந்து நம்மக்கிட்ட சிக்கிட்டான்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அந்த எக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், க்ரீன் கலரில் இருக்கும் கீழே. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஷ்ரிம்ப்பு மட்டும் கிடையாது, எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆனால் நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த லைட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சு அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். இது மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பொதுவாகவே ஷ்ரிம்ப் வளர்க்குறீங்கனாக்கா நீங்கள் வாட்ரு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணாதீங்க. வாட்ரு வந்து பெரும்பாலும் ஒரே வாட்டர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்கி வந்து அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான டேங்காக வச்சு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி வளர்த்தா தான் ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஷ்ரிம்ப் ப்ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அது வந்து எந்த ஃபுட்டும் கூட போடாமல் இருந்தாலுமே அங்கே வளர்கிற ஆல்கியஸ்லாம் சாப்பிட்டே வந்து அது ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இன்னொன்று, அதோட ப்ரைமரி ஃபுட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்கிஸ் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அது ஆல்கி சாப்பிட்டு வளர்கிறதுனால அதுக்கு வந்து எந்த நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுமே போட தேவையில்லை. முடிஞ்சால் ஒரு கேரட் பீஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே போட்டு விட்டிங்கனாக்கா அதுவே அந்த கேரட் வந்து டீகம்போஸ் ஆகி போயிடுச்சுனாக்கா அதுலேருந்து வளரக்கூடிய அந்த விஷயத்தையே அது வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கு வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். மேக்ரோவெலாம் இது பண்ணி உங்களுக்கு இந்த மூமெண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். அந்த லைட்டை மூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேயே வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா நாள் நைட் நான் வீடியோ எடுத்து முடித்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஷ்ரிம்ப்பு வந்து ரொம்ப வீக்காகி, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்விம் பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் போய் ஃபில்டரில் போய் நின்றுச்சு. அப்புறம் சரின்னு ஃபில்டரை ஆஃப் பண்ணி விட்டேன். ஃபில்டரை ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் டெட் ஆகிட்டாப்புல. பாருங்கள் எவ்வளோ எக் இருக்குது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ டெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷ்ரிம்ப் வந்து ப்ரீட் பண்ணுறீங்கனாக்கா கம்பல்சரி வந்து அதை மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே அது வந்து பேசாமல் அழகாக ப்ரீட் ஆகிருக்கும். ப்ரீடாக போகிற நேரத்தில் அதை டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில் அதை சாவடிச்சாச்சு நம்மளே. ஸோ பாருங்கள் எவ்வளோ எக் இருக்குது பாருங்கள். அந்த எக்கு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அது டெட் ஆனதுக்கப்புறம் தூக்கி போடல. ஸோ ஒரு வேளை வந்து அந்த எக்கு வந்து ஓப்பன் ஆகி ஃப்ரைஸ் வெளியில் வருமோ அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் நானும் வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நான். ஏதாவது அது வந்து எக்லேருந்து ஃப்ரைஸ் வெளியில் வந்துருச்சுனாக்கா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அது மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கு, அக்வேரியம் செட்டப் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக பயன்படும். அதே மாதிரி எனக்கும் ஒரு சில விஷயங்கள் பயன்படும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.